திருநாவுக்கரசு ஆசிரியர், நான் ஆசிரியர் என்பதை விட ஒரு உயர்ந்த நிலையை தான் நான் அவரை பார்க்கின்றேன். கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக அவருடைய நெருங்கி பழகி இருக்கின்றேன். அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை என்னோட பகிர்ந்து கொள்வார். அனைத்து தனிப்பட்ட பிரச்சனையும் என்னோட கதைப்பார். உள்ள குமரர்களை என்னோட கதைப்பார். நான் உங்களை சொல்லிட்டேன், என்னோட பணி நிறுந்துக்குது, நான் சொன்னபடி சொல்லிட்டேன் என்று கூட எனக்கு சொல்லுவேன். மனமடைந்தால் எனக்கு இருப்பேன். ஆக்கப்படுத்தவர் அவர் ஒரு பொக்கிஷம். நான் வன்னியில் இருக்கின்ற பொழுது ஒரு விடயம் தொடர்பாக அவரிடம் செல்லுவேன். நான் ஊடகத்தில் செல்வேன். கணனியை தட்ட கம்ப்யூட்டர்ல இருந்து நான் கவலைப்படுறது நேரடி அவரிடம் செல்லுவேன். அவருடைய சொல்லி அவருடைய நேரடியாக கேட்கின்ற உடனடியாக பதில்கள். அது அரசியலாக இருந்தாங்க, பொருளாதாரமாக இருந்தாங்க, ஒரு பொது விடயம் என்றாங்க, சகல விடயத்துக்கும் அவர் பதிலளித்தார். எனவே அவர் ஒரு நடமாடும் மாபெரும் பொக்கிஷம், ஒரு நடமாடும் நூலகம், மாபெரும் ஒரு அரசியல் கல்வியாசம். இரவு 12 மணி 11 மணி என்றாலும் நான் சில விஷயங்கள் சில பேர் என்ன கேட்பினேன். அந்த விடயத்தை உடனே 12 மணிக்கு அனுப்பி, சரி இந்த விளக்கம் படித்து ஒரு நாளைக்கு கட்டுற வேணும் பிறந்து உடனே சரிக்காமல் பதில் சொல்லி எந்த நேரம் இலவசமாக அரசியலை போட்டிருந்த ஒரு மகா. எந்த நேரம் இலவச கல்வி, ஒரு போராளி 24 மணித்தியாலும் இலவசமாக கல்வி போட்டிருந்த ஒரு போராளி சொன்னார். இங்க அவரை பாருங்க, வாழ்ற முறையை பாருங்க. ஒரு கட்டத்தில் அவர் இருக்கிற கதை ஐரால் கட்டப்பட்ட கதை. இப்படித்தான் வாழ்க்கை. சொந்த கணனி இல்லை, சின்ன கோண்டாக இல்லை, வசதி இல்லை, வாடகை கொடுத்த வாடகை இருக்கும், வீட்டுக்குரிய வாடகை கொடுத்த காசு இருக்கா. நான் அது உரிமையோட சொல்றேன். மிக மோசமான நிலையில மனம் உடைந்து அந்த நேரத்திலும் கூட யார் போனாலும் ஒரு பிளேன் உடனே முதல் பிளேன் ஓடி போய் கொண்டு வந்தது கருத்தை சொல்றது. இப்படி ஒரு உயர்ந்த மகான் இன்றைக்கு அது பேடி பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் உங்கள் கையிலான இருக்கு. நீங்கள்லாம் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அவர் உதவி செய்ய வேண்டும் என்று அவர் உதவி செய்யப்படும் இருக்கிறாலும் அது வேண்டப்படுவதில்லை. ஆனால் அவருடைய அமைவு எங்களுக்கு தேவை. எனவே இவர்கள் அணுகி எவ்வாறு இந்த புத்தகத்தை எழுதுங்கள், இந்த காலத்தின் தேவைகள் இந்த புத்தகத்தை எழுதுங்கள். இப்போது ஜாப் தொடர்பான முடிவு பெறப்போகின்றது. இந்த ஜாப் உங்களுக்கு தெரியும், 4 ஜாப்புகள் இருக்கு. இந்த 4 ஜாப்புகளும் 2 ஜாப்புகள் பிரித்தானிய காலப்பகுதியிலும் அவர்கள் ஆட்சியர் இறுதி காலப்பகுதியிலும், இறுதி 2 ஜாப்புகள் இலங்கை சிங்கள அரசாங்கத்தாலும் வரைபட ஜாப்புகள். 2 எப்படி தமிழர்களை கொன்றொழித்தது என்றதை என்ன அடிப்படையில் இந்த ஜாப்புகள் எழுதப்பட்டிருக்கின்றது, அப்படி ஒரு பிணமான என்ன செத்தது வடிவா போக்குவரத்து செய்து மரண விசாரணை எழுதி இந்த ஜாப்புகள் தோல்வி ஆழமான பதிவை சொல்லியிருக்கிறார். இந்த நூல்களில் ஒரு சில வரிகளை சொல்வதற்கு முன்பு நான் சில விடயத்தை நான் பதிய விரும்புகிறேன். எல்லோரும் சொல்லுகிறார்கள் அரசியல் நலன், பூகோள நலன், சர்வதேச அரசியல் நலன், பூகோள அரசியல், நாடுகளின் நலன். இதை அடிப்படையாக கொண்டுதான் இலங்கை இந்த இனப்பிரச்சனை தீர்க்க முடியாமல் என்று சொல்லுவார். அவ இலங்கையில் வளம் இருக்கலாம், வளம் இருக்கலாம். சில பேர் ஒரு காலத்தில் வளம் இருக்கு, அதுக்காகத்தான் இலங்கை வந்து சர்வதேச நாடுகளில் இந்த கண்காணிப்புகளை இருக்கு, ஆளுகைக்கு அங்கு ஒரு வளமும் வேலை. தான் 1990ஆம் ஆண்டு ஒரு புத்தகம் எழுதியிருந்தவர் புதிய சர்வதேச அரசியல் தயவு கிடைத்தால் வாங்கி பாருங்கள். ஒரு 30 வருடத்தை அதை குறிப்பிடுது. அதாவது சோவியத் யூனியன் எப்படி உடைந்தது, அமெரிக்கா அப்படி கையாண்டது, அது தொடர்பான பச்சை யுத்தம், சிவப்பு யுத்தம் எல்லாம் தெளிவாக அது எனக்கு இது மிரதிவா இந்த 3 நாள் புத்தகம் கிடைச்சி நான் வாசிக்கின்ற பொழுது அந்த புத்தகத்தினுடைய ஞாபகம் வந்தது. உடனே திருமாசன் நான் சொன்னேன், சார்
நீங்கள் மிஸ்டர் நிலாந்தன், மிஸ்டர் கருணாகரன், அடுத்தது சந்திரன் திருமாசர் துணைவியார் இருக்கின்ற பொழுது நான் 20 வருஷத்துக்கு நான் வந்து அந்த புத்தகம் தொடர்பாக விளக்கம் பண்ணி நான் பொருளாதார பார்த்தேன். எனக்கு அந்த ஞாபகம் தான் தெரியுது. அது நீங்கள் அந்த புத்தகம் நினைக்கிறதா தெரிவிங்களா இல்லை ஏதாவது பங்கு பார்க்க ஏற்பாடு செய்வீங்களான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் அந்த புத்தகம் உருடவே இல்லை. புதிய சர்வதேச அறிஞர்களோட இதில் இருக்கிற புத்தகம் உருடவே இல்லை, நானும் தேடாத இடம் சொன்னேன். அப்போ நான் கேட்டேன், எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, நீங்கள் மாவீரன் ஹீரோராஜ் இவருடைய ஞாபகமாக அந்த புத்தகம் எழுதின புத்தகம் நான் அதை கலைக்கிறேன் 20 வருஷம் சொன்னாங்க. அப்போ அவர் சொல்றார், இது அவை என் அப்பா தான் என்னை பாதுகாத்தது, அவர்கள்லாம் என்னை 2 வருஷம் ஒழிச்சு வைத்திருந்தவர்கள், அந்த மாவீரன் ஹீரோராஜ் ஞாபகத்தை அந்த புத்தகத்தை நான் எழுதினேன் 20 வருஷத்துக்கு நான் இல்லாத நான் எல்லாம் கட்டி வந்தேன். அப்போ எனக்கு அதை சொல்றேன் கதை. அப்ப நான் இந்த புத்தகத்தை வாசித்து போட்டு நான் தொடர்பு எனக்கு அந்த புத்தகம் உடனே நேரம் புத்தகம். அப்ப நான் சொன்னீங்க ஹீரோராஜ் அவருக்கு சாப்பிடமா எழுதப்பட்ட அந்த மாநில ஹீரோராஜ் சாப்பிட எழுதப்பட்ட அந்த புத்தகம் அவர்களோட உறவினை ஜாழ்ப்பாணத்தில் எழுப்பினோம். அவைகளுக்கு எழுதிக்கலாம் அப்படி எடுக்கணும். நான் அவர் சொன்னார் ஜாழ்ப்பாணத்தை 20 லண்டன்ல இருக்கணும் என்றால் எழுதிட்டேன். மாலை 4 மணிக்கு எனக்கு போல் ஒரு அன்புக்குரிய நண்பர் போல எடுக்கிறேன். மாஸ்டர் திருமாஸ்டர் புத்தகம் மட்டும் லண்டன்ல வடிவேதுதான், அதுக்காக கீழே ஒரு அப்பா போல் போறாரு. அதை இங்க எடுத்துருக்கேன். எனக்கும் தெரியும் அவர் ஐயா இங்க இருக்கிறாரு. அப்ப நான் மற்ற நாங்கள் 2 மணித்தியாருக்கு முன்னாடி தான் அவங்களை போய் கலைச்சினா மாட்டியோட சொன்னேன். அந்த விடயத்தை பெற்றோம் அந்த புத்தகத்தை என்ன இருந்தது. தயவுசெய்து பூகோள நலன், அரசியல் நலன், சர்வதேச பொருளாதாரம் சுருக்கமாக சொல்றேன். தயவுசெய்து இன்றைக்கு உலகத்திலே எத்தனை நாடுகள் இருக்கின்றன? திருமாசல் 195 மேற்பட்ட நாடுகள், 195 மேற்பட்ட நாடுகள். சரி, அமெரிக்கா இன்றைக்கு உலகத்தின் பொருளாதாரம் 100% எடுத்தால், உலகத்தின் பொருளாதாரம் 100% மொத்த உற்பத்தி எடுத்தால் இன்றைக்கு அமெரிக்காவின் உற்பத்தியின் பங்கு எவ்வளவு? சரியாக படையில இலங்கை நடக்கும் எவ்வளவு? 25% உற்பத்தியை அமெரிக்கா செய்கின்றது. எத்தனை வீதம்? 25%. உலகத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் 25% அமெரிக்கா செய்கின்றது. மிகுதி 75% தான் ஏனைய நாடுகள் செய்கின்றது. அப்ப இனி விளக்கு விசாரணை பார்த்தவன் இலங்கையை போடுவான் என்னத்தை கழிச்சு வாழ்ந்து மட்டும் என்ன பொருளாதார அபிவிருத்தி, ஹாவர் அபிவிருத்தி, அதை சொல்றோம். இரண்டாவது பொருளாதாரத்தை உற்பத்தி செய்வதா இருந்தது. இரண்டாவது நாடு ஆத்மா வாயில காய்ச்சி போறோம். அந்த நாடு இந்த நாடு வெள்ளம் இல்லைங்க. இரண்டாவது உலகத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தியை பெருமளவு உற்பத்தி செய்வது யார்? சீனா 15% உற்பத்தியை செய்கிறது. ஒட்டுமொத்த உலக உற்பத்தி 2 கோடி நாள் 40 வந்து மிச்சம் 60 இந்த 193 மேற்பட்ட நாடுகள். அடுத்ததாக மூன்றாவது பெரிய அளவு உற்பத்தி செய்கிற நாடு யாருன்னா ஜப்பான். 6% உற்பத்தியை உற்பத்தி செய்கிறது. மொத்த உலக பொருளாதாரம் டோட்டல் ப்ராடக்ட். சரியா? ஜெர்மன் 5% உற்பத்தி செய்யும். சரி, 40 6 46 5 51%. அப்ப இந்த நாடு எவ்வளவு செய்யுது? முதலாவதாக அமெரிக்கா, இரண்டாவதாக சைனா, மூன்றாவதாக ஜப்பான், நாலாவதாக ஜெர்மன், ஐந்தாவதாக இந்த நாடு. இது தாண்டி 4% உற்பத்தி செய்யும். சரி, இந்த 5 நாட்டை பார்ப்போம். 5 நாட்டுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி 55% வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு? கிட்டத்தட்ட 55%. கிட்டத்தட்ட அப்ப என்ன? இந்த 5 நாடுகள் 190 நாடுகள் எல்லாம் சேர்ந்துதான் 45% உற்பத்தி.
இலங்கையை நாங்கள் சித்துப்பட்டதப்பா. சரி, அப்படி என்றால் அமெரிக்காவுடைய சனத்தொகை எவ்வளவு? கிட்டத்தட்ட 32 கோடி. சரி, அப்படி என்ன அர்த்தம்? உலக சனத்தொகை எவ்வளவு? 732 கோடி அண்ணளவாக. ஒரு 40 இருக்கு, 2 நண்பர்கள். சரி, அண்ணளவாக. சரி, அப்படி என்றால் உலக சனத்தொகையோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த 730 மேற்பட்ட கோடியை 100% மாற்றி உலக சனத்தொகையை ஒப்பிடுகின்ற பொழுது அமெரிக்காவுடைய சனத்தொகை எவ்வளவு? 4.5%. சரி, அப்படி என்ன அமெரிக்கன் உற்பத்தி எவ்வளவு? 25%. மிகுதி எவ்வளவு? 20.5% மேற்பட்ட உற்பத்தி மிகை உற்பத்தி. அப்படி என்றால் எங்களுடைய மிக உற்பத்தி நாங்கள் என்ன செய்வோம்? சாவச்சேரியில் விவசாயம் செய்தால் சாவச்சேரி சந்தை கொண்டுவோம், சுண்ணாக்கு செய்தோம்னா சுண்ணாக்கு கொண்டுவோம், கிளிநச்சோட செய்யப்பட்ட நாங்கள் கிளிநச்சந்தை கொண்டுருவோம். அந்த மக்கள் இனமோ அங்கதான் சந்தைப்படுத்தல். எங்க மக்கள் எங்க நடக்கும்? மக்கள் நடக்கும். இந்த புத்தகம் அப்படி புறம்போடு சொல்லப்படும். எனவே உலக சனத்தொகையில் மக்கள் எங்கே இருக்கிறோம்? சந்தை எங்கே இருக்கின்றால் 60% மக்கள் ஆசியாவில் இருக்கின்றார்கள். ஆசியாவில் 60% மக்கள் இருக்கிறார். இந்த தென்னாசியா என்று சொல்லப்படுற 9 நாடுகளுக்கு கீழே, ஆசியாவில் கீழே தான் என்ன இருக்கு? இந்த சமுத்திரம் இருக்கு. இந்த சமுத்திரத்தினுடைய நிலப்பரப்பை நீங்க பாத்தீங்கன்னா 7,55,00,000 சதுர கிலோமீட்டர். 7,35,00,000 சதுர கிலோமீட்டர் இந்த சமுத்திரத்திட்ட நிலப்பரப்பு. அப்படி என்றா உலகத்தின் நிலப்பரப்பு நிலம் லேண்ட் நிலப்பரப்போட 14 கோடி சதுர கிலோமீட்டர். அதில் 50% நிலப்பரப்பு இந்த சமுத்திரம் லேண்டோட. எனவே இலங்கை எங்கே இருக்கு? இந்த சமுத்திரத்துக்கே இருக்கு, பக்கத்துக்கே. சரி, அமெரிக்காவுடைய பொருள் செய்யப்பட்ட பொருள் மக்களை போக்கி நகர வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? விமானத்தில் பொருள் வேண்டுமானால் கோஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி செலவு கூடும். லேண்டால கொண்டு வரணும்னா தூரம், பாதை இல்லை. அப்ப எப்படி கொண்டு போகணும்? கடல் வழி பாதை. கடல் வழி ஒரு குண்டூசியை கொண்டு போவதற்கு கூட கப்பல் வேண்டும். எனவே கடல் வழி பாதை சந்தப்படுத்துறது முக்கியத்துவம் வருகிறது. சரி, இந்த கடல் வழி பாதை முக்கியத்துவம் வரைக்கும் இருவருக்கு முக்கியத்துவம் எப்படி பெறுது? இந்த சீனா 15% பொருளை உற்பத்தி செய்கிற சீனாவுக்கும் 25% உற்பத்தி செய்கிற அமெரிக்காவுக்கும் என்ன மாதிரி? சீனாவுடைய சனத்தொகை கிட்டத்தட்ட 146 கோடி, இந்தியாவுடைய சனத்தொகை கிட்டத்தட்ட 128 கோடி. சரி, அப்படி என்றால் இந்த சீனாவுடைய பொருள் உற்பத்தி செய்வதற்குரிய எரிபொருள் எல்லாம் இலங்கையின் கீழாதான் போகுது. எங்க போது? சீனாக்கு போகுது, இலங்கை. எனவே சீனாவை பொறுத்தவரை வழங்கல் பாதை உறுதிப்படுத்தப்படும். ஒரு நாளைக்கு மசகண்ட போகையில் என்றால் கப்பல்கள் போகையில் என்றால் சீனாவுடைய உற்பத்தி பல வருடங்கள் பின்னுக்கு போகும். எனவே சீனா என்ன செய்யும்? தன்னுடைய வழங்கல் பாதையை உறுதிப்படுத்திக் கொள்ளும். அப்படி உறுதிப்படுத்திக் கொள்ளும் என்றால் சீனா எந்த நாட்டின் ஆளுகையை கையில் வந்து போகணும்? போய் பார்க்க எந்த நாடு எங்களுக்கு எதிரியா வருதா? எங்க இருந்து பார்த்தாச்சுவோம்? இலங்கை அந்நிய நாடுகளின் கட்டுப்பாட்டுக்கு ஆளுகைக்கு போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய தேவை சீனாவுக்கு உண்டு. அடுத்த 20 வருடங்களுக்கு தேவையான மசகண்ட ஒப்பந்தங்கள் கூட செய்யப்பட்டுள்ளன. எனவே சீனாவின் பார்வை இலங்கை முழுமையான ஆளுகைக்குள் பெற வேண்டும். கேந்திர முக்கியத்துவம் பெறுகின்றது. அங்கு சரி,
அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவுடைய பொருள் ஆசியாவில் சந்தைப்படுத்தப்பட வேண்டும். கப்பல் போக வேண்டும், கப்பல் தரிக்க வேண்டும், மற்ற நாடுகளை இந்த நாடுகளை ஆளுகைகள் வைத்திருக்க வேண்டும். ஏழு நாடுகள் ஆளுகைக்கு போகாமல் தன்னுடைய ஆளுகைகள் இருக்க வேண்டும். எந்த நாடு தனது உற்பத்தி பொருளை தங்கு தடையின்றி ஒழுங்காக சந்தைப்படுத்துகின்றதோ அப்போதுதான் தங்கு தடையின்றி உற்பத்தி நடைபெறும். தங்கு தடையின்றி உற்பத்தி நடைபெற்றால்தான் தொழிற்சாலைகள் வளர்ச்சி அடையும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். மார்க்கெட் சந்தைப்படுத்த செய்கிற பொழுது வெளிநாட்டு வருமானங்கள் பெறும், நாடு பொருளாதார வளர்ச்சி அடையும், மென்மேலும் உற்பத்தி அதிகரித்து நிதி வளம் கொண்ட ஒரு நாடாக மீளிட முடியும். நிதி வளம் கொண்ட நாடாக வேண்டும். நிதி வளம் கொண்ட நாடாக வந்தால்தான் ஏவன் ஒருவர் நிதி வளம் கொண்ட நாடாக இருக்கிறார், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கிறார், அவர்களால் தான் முடியும் வானத்தை ஆள. வானத்தை ஆள எந்த நாடு வானத்தை கையில் எடுக்கின்றதோ, சமுத்திரத்தை ஆளுகையில் கொண்டு வருகின்றதோ, தொலைத்தொடர்பை தனது தொழில்நுட்பத்தினூடாக கண்டுபிடித்து புதிய தொலைத்தொடர்பை தனது ஆளுகை கொண்டு வருகிறதோ அந்த நாடுதான் வல்லரசாக இருக்க முடியும். எனவே எங்கே அடிப்படை? சந்தைப்படுத்தலில் அடிப்படை. இதில் கவனமாக அமெரிக்கா இருக்கும் எதிர்வரும் காலங்களில். உங்களுக்கு தெரியும் 2050 எவ்வளவு உற்பத்தி மதிப்பீடு இருக்கு, 2030 ஆண்டு எவ்வளவு உற்பத்தி இருக்கு. அமெரிக்கா தொடர்ச்சியாக அமெரிக்கா சீனா வளர்ந்து வரும் 2வது நிலைக்கு போட்டியிடுவது பொருளாதார வல்லரசாக இருக்கிறது. 3வது பொருளாதார வல்லரசாக பெரிய வல்லரசாக ஜப்பான் வருகிறது, 4வதாக ஜெர்மனி, 5வதாக ஐக்கிய இந்த நாடு பிரித்தானியாவும், அடுத்ததாக பிரான்ஸ், அடுத்ததாக இந்தியாவும் வருகிறது. இதுகளை அடிப்படையாக வச்சுத்தான் எங்கட பிரச்சனை சுழல். இதுக்கெல்லாம் பிராந்திய நிலம். அப்ப என்ன பிராந்திய நிலம்? கேந்திர முக்கியத்தான் சரி, அமெரிக்காவில் பிரச்சனை, சீனா பிராந்தியம். என்னது பிராந்தியம்? என்ன பிராந்திய நிலம்? பிராந்தியம் இதுக்கெல்லாம் சிக்கப்படும். இலங்கை ஒரு வெடித்திரி போல் தோன்றது, ஒரு வெடித்திரி போல் அமைப்பை கொண்டது. இந்தியா பல்லின மக்கள் கொண்ட 128 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாழுகின்ற பல மாநிலங்களை கொண்ட பல இனங்களை கொண்ட பெரிய ஜனநாயக நாடு. சரி, இந்தியா இத்திரமாகவும் செழிப்பாகவும் எல்லா மக்களும் ஐக்கியமாகவும் நேர்த்தியாகவும் ஒரு கட்டுப்போக்கு ஆட்சி செய்ய வேண்டுமாக இருந்தால் இலங்கையில் அந்நியர் வரக்கூடாது, எதிரிகள் வரக்கூடாது. ஏனென்றால் வடக்கு கிழக்கிற வடக்கு அங்க பண்ணாங்க கையேறு தூரத்தில் தமிழ்நாடு. எனவே அந்நிய இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் மன்னாரை நோக்கி வந்தால் திரிய கொடுத்து விட்டால் திரி வெடித்து விடும், மாநிலங்கள் துண்டு துண்டாக ஆகிவிடும். எனவே இந்தியாவுடைய ஐக்கியம் இலங்கையில் தங்கியுள்ளது. தீவிரவாத அமைப்புகள், இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத அமைப்புகள் தெரியும். இந்த தீவிரவாத அமைப்பினுடைய பயத்தின் காரணமாக இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற எங்க மேல இந்தியா சுற்றி மேல் நாட்டில் இருக்கிற ஊடுருவல் வந்துடும் என்ற பயத்துக்காக இந்தியாவுடைய பாதுகாப்பு அந்தரங்கமான ராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலை அனைத்து எங்கே தெற்கு பாதிக்கே ஆந்திரா, கேரளா, கோவா, கர்நாடகா அதை நோக்கி மேல இருந்து பாதுகாப்புக்காக. சரி, அப்படி என்ன இந்த பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் எங்கே இருக்க கீழே வந்ததுக்கு இலங்கை தன்னுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும். இதுதான் இதை எடுத்துக்கொண்டு நடக்க போகும். இனி வரப்போற கேமெல்லாம் இதை வெளிப்படையாக கொள்ள நடக்கும். எனவே சர்வதேச அரசியல் ஆசிரியர்கள் தெளிவாக சொல்லியிருக்க சர்வதேச ரீதியான பொருளாதார சர்வதேச நலன் என்றா என்ன, பூவோட அரசியல் என்றா என்ன, அமைவிடம். இந்த அமைவிடங்கள் அமைவிடம் முக்கியமான இருந்துச்சு. தமிழா வந்து வடக்கு கிழக்கு 3 பேட்டு பகுதி தமிழர்கள் கையில்
வடக்கு கிழக்கு இலங்கையில் இருக்கிற மூன்றில் ஒரு பகுதி ஏனைய மூன்றில் 2 பகுதி தமிழர் இருக்கிறான். இந்த 3 பகுதியில் தமிழர் இந்த கரியோடத்தில் இருந்தால் தான் இந்தியாவுடைய பாதுகாப்பு இலங்கையில் தங்கியுள்ளது. சுருக்கமாக இந்தியாவின் பாதுகாப்பு ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர் இல்லையே இந்தியாவில் ஐக்கியமில்லை. இதை இந்தியா புரிந்து கொள்ளாத வரைக்கும் சிங்களவர்களுடைய மனோபாவம் என்ன இருக்கிறது? சிங்களவர்கள் ஏற்கனவே எதிர்ப்புணர்வார்கள். பிரித்தானியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பிரித்தானியர்கள் என்ன செய்தார்கள்? இந்த தெளிவாய் என்ன செய்தார்கள்? முதல் தமிழரை அழைத்து சிங்களவர்களை கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்த ஆட்சி செய்தார். பின்பாடு என்ன செய்தார்கள் என்றால் இந்தியாவுடைய கல்வி நிர்வாகம், அரசியல் நிர்வாகம், ஜாப்புகள், அனைத்து நிர்வாகம் புறம்பாகவும் இலங்கையுடைய நிர்வாக கட்டமைப்பை புறம்பாச்சினார். ரெண்டு சேர விடாமல் பார்த்து கொண்டார். 2 நாடும் தனித்தனியே இருந்தால் தான் தன்னால் கையாள முடியும் என்பதற்காக தனித்தனி ஜாப்பு, தனித்தனி நிர்வாகம், தனித்தனி கல்வி, தனித்தனி அலகுகளாக விட்டார். சரி, இப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தேசிய விடுதலைக்காக போராடிய மகாத்மா காந்தியை யாழ்ப்பாணத்து தமிழர்கள் அழைத்தார். அழைத்தவுடனே இந்தியா பிரித்தானியா இந்த நாட்டில் இவர்கள் தமிழர் என்ற பொறுமையிலும் இந்து மதம் என்ற பொறுமையிலும் இவர்கள் இந்தியாவோடு ஒன்று செய்துவிடுவார்கள், இது இந்தியா தன்னுடைய மாநிலமாக்கிவிடும் என்பதை அடிப்படையாக கொண்டு சிங்களவர் கையில் அதிகாரங்கள் குவிந்தன. தனிச்சிங்கள அரசு சபை உருவாக்கப்பட்டது. அது தெளிவாக ஏன் இந்த டொனமர் ஜாப்பு முதல் உத்தேச சிறிசேன ஜாப்பு வரை என்ற சிறிசேன ஜாப்பு எழுதப்படும் போது இந்த 85 வருடங்களை இந்த 105 பக்கங்களுக்குள் அவர் அடக்கியிருக்கிறார். 118 பக்கங்களுக்குள் அடக்கியிருக்கிறார். எனவே இதில் இந்த ஜாப்புகள் எல்லாத்துக்கும் சிங்களவர்கள் இந்த தமிழர்கள் இந்தியாவோட சேர்ந்துருவார்களோ அல்ல இந்தியாவோட மதத்தால் இணைந்துருவார்களோ அல்லது தமிழர்கள் கொண்டு சேர்ந்துருவோம், இவர்கள் இந்தியாவின் பேரால் இந்தியா ஒரு மாற்றமாக்கி விடுவோம் என்ற தொடர்பயத்தால்தான் தமிழர்களை இலங்கையிலிருந்து பகுதியாக அகற்றி விடுவதன் ஊடாக, தமிழர்கள் அழித்து விடுவதன் ஊடாக தமிழர் என்ற இனம் மிகவே சிறிது இனமாக்கி இல்லாமல் பண்ணிவிட்டார். புத்தர் 2500 வருஷத்துக்கு முதல், இன்றையிலிருந்து 2500 வருஷத்துக்கு முதல் வந்த புத்தர் என்ன சொல்லி வந்தார்? தெரிவு செய்யப்பட்ட நிலம். எனவே அந்த புத்தர் வந்து சொல்றார் ஒரே நாடு. அவன் சொல்றான் மகாவம்சத்தில் ஒரே நாடு, ஒரே மொழி, புத்தகத்தில் இருக்கிற ஒரு நாடு, ஒரே இனம், ஒரே அரசு என்ற அடிப்படையில் தான் எல்லா ஜாப்புகளும் எழுதப்பட்டிருக்கின்றன. இனிவரப்போற ஜாப்புகள் இதுவரை காலம் எழுதப்பட்ட 3 ஜாப்புகளும் சோழர் ஜாப்பும் அவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்றது, டொனமூர் ஜாப்பும் அவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்றது, ஸ்ரீமா மண்டநாயகா ஜாப்பும் அவ்வாறு தனிச்சிங்களம் மட்டும்தான் என்ற அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஜியாதிவர்த்தன ஜாப்பும் ஓபன் எக்கனாமி திறந்த பொருளாதார கொள்கை அடிப்படையாக எழுதப்பட்டது. இந்த 4 ஜாப்புகளும் தமிழர்களுக்கு எந்தவித நிர்வாகத்தில் இடம் இல்லை. இந்தியாவின் எதிர்ப்பால் அனைத்து சிங்களவர்களின் எங்களை கசப்பான பார்வையின் வெளிப்பாடுதான் இந்த தமிழர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதை இந்தியா பூர்ணமாக வழங்கும் வரைக்கும் எங்களை ஜாப்புகள் இப்படித்தான் செல்லும். இதை திருநாக்கரசு அவர்கள் தெளிவாக எழுதியிருக்கின்றார். இந்த 4 ஜாப்புகளை வாசிக்கிற பொழுது இனி வரப்போறது என்னது? ஒரு ஜாப்பு வரத்தான். இந்த நேரத்தில் ஒரு பொருத்தமான நேரத்தில் இந்த ஜாப்பை உங்கள் கையில் இருக்கிறார். இந்த ஜாப்பை இந்த நூலை படிப்பதனூடாக கணிசமான அறிவை பெற்று அடுத்த ஜாப்பு எப்படி இருக்க முடியும் என்ற கருத்தை உங்களால் வைக்க முடியும். பிசால் வந்த அண்மை அரசியல் என்ன சொன்ன? தெற்காசிய வேலைகளுக்கான அமைச்சர், அமெரிக்காவுடைய ராஜாங்க அமைச்சர், இப்ப கடைசியா அபிவிருத்தியை மட்டும்தான் பேசிட்டு போனோம். கொழும்பு அபிவிருத்தி செய்வோம், கொழும்பு சிங்கப்பூரா மாற்றுவோம், எனவே அபிவிருத்தியின் ஊடாக பிரச்சனை தீர்த்து வைக்கலாம் என்ற போது
நாங்கள் எங்க இருக்கிறோம்? எங்க ஜெனிவாவில் விட்டுகிறார். ஆனால் இலங்கையில் ஒரு குட்டி குழந்தை பேசிக்கப்பட்டது. எங்க இலங்கை மேற்குலகம் இந்தியாவும் சேர்ந்த ஒரு குழந்தையை பேசிருக்கு. ஒரு புதிய அரசு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்த ஒரு அரசு குழந்தையை பிறந்து அதை யார் பேசி வைத்தது? யார் பெற்றெடுத்த உதவியது? இந்த மேற்குலகம் இந்தியா. எனவே அதை அந்த குழந்தையை அவர்கள் பாதுகாப்பார்கள் என்ற மன்னர் எழுதுங்க. அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக எங்களை பயன்படுத்தினார்கள். ஜெனிவா மனித உரிமை போர்க்குற்றம் என்று பல விதத்திலும் பயன்படுத்தினார். நீங்கள் தான் இந்த ஜெனிவாவுக்கு எங்களுடைய ஆவணங்கள் ஜெனிவாவுக்கு கொண்டு செல்வதற்கு தமிழர்கள் ஒழுங்க. ஆனால் இந்த ஜெனிவா நாங்கள் ஜெனிவா இருக்கிறோம். பிரச்சனை எங்க போயிட்டு உடம்பு காவல் அமெரிக்கா காவல். எனவே சொல்றேன், இந்த அரசியல் சர்வதேச அரசியல் ஒழுங்குகளாக நீங்கள் எல்லோரும் சிறப்பாக செய்தாட்டி இனப்பெறும் வெளிவரப்படுகின்ற ஜாப்பை எப்படி எழுதுவது என்பதை திருமாசவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு வெற்றி எப்படி இருக்க வேண்டும் கடைசியில் எழுதியிருக்கிறார். அதற்கு நீங்கள் அனைவரும் இப்ப இருக்கிற அரசியல் படம் காணாது. அரசியல் நான் பலம் தோத்துட்டோம். இந்த புள்ள பிறந்தது அவரை சரி இந்த அரசியல் பலமும் போய். எனவே எங்கள் அரசியல் பலத்தை கட்டி வளர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். வெகுஜன போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இங்கே டயஸ்போராவில் இருக்கின்ற தமிழர்கள் அறிவிய ரீதியா ராஜ்யங்களை உருவாக்க வேண்டும். அவருடைய குரல் ஓங்கி வைக்க வேண்டும். தமிழர்கள் எங்களுடைய ஜாப்பில் பெரும்பான்மை வகிக்க வேண்டும். டயஸ்போரா தமிழகம் ஈழத்தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும். ஒரு சக்தி ஒரு ஓட்டின் ஜாப்புகளை பெற வேண்டும். இந்த தீர்வு கொழும்பு, டெல்லி, வாஷிங்டன் மஞ்சமாக்குங்க. நாங்கள் ஈழம் டயஸ்போரா தமிழகம் இந்த அடிப்படையில் நாங்கள் ஸ்டாண்ட். எனவே எனக்கு பட்ட மகிழ்ச்சி, இளம் தலைமுறையினர் அரசியல் கட்டைகளை கற்று அடுத்த கட்டத்துக்கு எங்களுடைய அதிகூடிய தமிழர்களுக்கான உரிமைகளை கற்றுக்கொள்வதற்கு கடுமையான தொடர் போராட்டம் இனி அறிவியல் ரீதியாகத்தான் இருக்கின்றது. சர்வதேச அரசியலையும் சர்வதேச பொருளாதாரத்தையும் இந்தியாவுடைய அரசியலை இந்தியாவுக்கு எடுத்துக் கூற வேண்டிய என்று கூறி நாங்கள் வாஷிங்டனுக்கு போவோம். நீங்கள் எங்கே போக வேண்டும்? வாஷிங்டனுக்கு போவோம். நீங்க எங்கே போக வேண்டும்? அரசு நோக்கி போக வேண்டும். இந்த நாட்டை நோக்கி எங்களை பிரச்சனையை வேகமாக ராஜதந்திர ரீதியாக கலைக்க வேண்டும். அவரங்களை கொள்ளுவோம். லட்சக்கணக்கான மக்கள் கொண்டடிக்கப்பட்டது அவர்களோட இருந்தவர்கள் தான் நான். 1 லட்சம் மக்கள் சாவு வரையில் இருந்தவர்கள் நான். அதுக்கு நீங்களாம் குறைவிடுதவில்லை. நீங்க கடுமையா பாடுபட்டதில்லை. இந்த ஜெனிவாவில் கொண்ட பிரச்சனையை கொண்டு வச்சது நீங்க. ஆனால் ஜெனிவாவுக்கு பிரச்சனை இருக்க. ஆனா இப்ப எங்களை பயன்படுத்தி ஈழத்தமிழர்களின் வாக்குகளை பயன்படுத்தி அங்கு ஒரு குழந்தை பேசித்துள்ளது. அந்த குழந்தையை மேற்குலகமும் இந்தியாவும் பாதுகாக்க போகுது. அதாவது சிரிக்கும், கத்தும், கத்தோடும் அயல்நாட்டிலிருந்து ஓடும். எனவே பாதுகாப்பு வருத்தம் பாதுகாப்பு. நாங்கள் போராட்டம் செய்தால் வருத்தம். எனவே பாதுகாக்கணும். அந்த குழந்தையை பாதுகாப்பார்கள். எனவே இத்தனைக்கு மேலால் உங்களுடைய ராஜ்யங்கள் நகர்வுகள் சர்வதேச கொடுக்கிற புலம்பெயர் தமிழர்களும் தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் கொடுக்கின்ற அழுத்தங்களும் நிரந்தர தீர்வை நாங்கள் தேசிய சின்னம் என்று நிரூபிக்கப்பட்டு அதை மூடிய தன்னாட்சி உரிமையுடன் நாங்கள் வாழ வேண்டிய உரிமை பெறுவதற்கான வெகுஜன போராட்டங்களை வெகு விரைவில் நாங்கள் உருவாக்கி இங்கும் நிறைய கருத்துரைகளை உரிய அரசுகளுக்கு எடுத்துக் கூறி அடுத்த ஜாப்புக்கு உங்களுடைய பங்கு பெருமளவில் இருக்க வேண்டும் என்பதை திருநாவுக்கரசு ஆசிரியர்கள் தெளிவாக உங்கள் கையில் இந்த புத்தகத்தை தந்திருக்க அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.